முதல்ல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதட்டே உலகு என்று வள்ளுவத்தை போற்றியும் அக்ஷய லக்ன பததம் என்கின்ற ஜோதிடத்தின் அஜுத்த பரிணாம வளர்ச்சிக்கு கொண்டு சென்று உருவாக்கிய எங்கள் குருநாதர் திரு பொதுவுடைமூர்த்தி ஐயாவை வணங்கியும் இந்த உரையை நான் ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்க ஹியூமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்கிற ஒரு சீரீஸ்ல வந்துட்டு ஒரு 3-4 வீடியோ நான் போட்டிருக்கேன் ஆல்ரெடி. அதனுடைய தொடர்ச்சியா இன்னொரு வீடியோ நான் போடுறேன். அதாவது கேது பகவானை முன்னிறுத்தி எந்தெந்த இடத்துல கேது பகவான் எந்த கிரகத்துல இருந்தா எந்த வீட்டுல இருந்தாக்க அந்த மனுஷருடைய கேரக்டர் எப்படி இருக்கும் என்கிறத பத்தி கொஞ்சம் பிரீஃபா இந்த வீடியோல பேசலான் இருக்கேன். இது பொது பலனா இருந்தாலும் பட் எல்லாருக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்க கட்டத்தை இமேஜின் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பார்க்கும்போது. அதாவது உங்க கட்டம் ஞாபகம் இல்லைனாக்கா ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜிங்கிற சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணுங்க, ஃப்ரீ சாஃப்ட்வேரு. அதுல உங்க பிறந்த தேதி, பிறந்த நேரம், ஊரு, எங்க பிறந்திருக்கீங்க, உங்க பேர் போட்டாக்க அந்த கட்டம் வந்துடும். ஏஎல்பி லக்னம் எங்க இருக்கு, எந்த நட்சத்திர புள்ளி போகுதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு நீங்க பாத்துடலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கட்டம் போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதுல ஏஎல்பி மேஷம்ல இருக்கு, மேஷம் வீட்டுல இருக்கு. கேதுவோட நட்சத்திர புள்ளி ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதாவது ஏஎல்பி இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அவருக்கு ஏஎல்பி இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. கேதுவோட நட்சத்திர புள்ளி போயிட்டு இருக்கு. அது கிட்டத்தட்ட 4.5 வருஷம் வரைக்கும் அந்த கேதுவோட நட்சத்திர புள்ளி போகும். அதாவது அஸ்வினி இங்க போகும், ஏஎல்பி இங்க இருந்தாக்க மகம் என்கின்ற கேதுவோட நட்சத்திரம் போகும். இங்க ஏஎல்பி இருந்தாக்கா ஸ்டார்ட் ஆச்சுனாக்கா மூலம்ங்கிற கேதுவோட நட்சத்திர புள்ளி போகும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆய்வுக்காக நம்ம பேச்சுக்காக இந்த ஏஎல்பி மேசத்துல இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த ஏஎல்பியில கேதுவோட நட்சத்திர புள்ளி இப்பதான் ஸ்டார்ட் ஆயிருக்குனாக்க அப்ப கேது எங்கெங்க இருந்தா எப்படிலாம் அவங்களுடைய குணாதிசயங்கள் அமையும் என்கிறத பொறுத்து பார்க்கலாம். என்ன இப்போ கேது ஏஎல்பிலே இருக்காருங்கிறது அது அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கேது 2ல இருக்காரு, ரிஷபத்துல இருக்காருனாக்க அவர் தன்னுடைய உணவு பழக்கங்களை சுருக்கிக்குவாங்க, பேச்சை சுருக்கிக்குவாங்க, சுருக்கிக்குவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் மாற்றம் அடைஞ்சிரும். இதுக்குள்ள ரொம்ப ஹல்வா, போண்டா, வடை சாப்பிட்டு இருந்தவரு இப்ப அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் உணவு பழக்கத்தை சுருக்கிக்குவாரு. ஏன்னா கேதுங்கிறது அவருடைய பொதுவான கேரக்டர் சுருக்குதல் என்கிறது தான் அவருடைய பொதுவான கேரக்டர். அதே மாதிரி அவர் நிறைய பேசிட்டு இருந்தவர் கொஞ்சம் சடன் அமைதி ஆயிடுவாரு. மக்கள் கூட சொல்லுவாங்க, என்னடா நல்லா பேசணும்தான், இப்ப என்ன நீ ஒன்னும் பேச மாட்டேங்கிற, அமைதியா இருக்க, எங்க உட்கார்ந்து இருக்கிறனே தெரியல அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் மாறிடுவாங்க. அதே நேரத்துல வருமானம் கூட எனக்கு 20,000 25,000 சம்பளம் வருது, இதுவே போதும் அப்படின்னு நினைச்சு அதுக்கு மேல எனக்கு வேணாம், தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு 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 குணாதிசயம் அவர்களுக்கு மாறும். அந்த மாதிரி இருக்கும் அவங்களுக்கு குணாதிசயம். அதே மாதிரி கேது 3ல இருக்கும்போது அவங்க அதிகமா முயற்சி எடுக்க மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் ஒரு கம்பெனில ஒரு பொசிஷன்ல இருப்பாங்க. பட் அவர் கம்பெனி மாற்றம் பண்ணக்க வேற நல்ல பொசிஷன்ல போகலாம். பட் அவர் மாற்றம் பண்றதுக்கு முயற்சி எடுக்க மாட்டாரு. தெரியுதா? தைரியம் கொஞ்சம் கம்மியா இருக்கும், தன்னம்பிக்கை கம்மியா இருக்கும். அந்த மாதிரி எல்லாம் பிரச்சனை ஆகும். முயற்சி பண்றேன்னு சொல்லுவார், ஒழிய பண்ண மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டரிஸ்டிக் அமையும். அதே மாதிரி கேது ஏழுல இருந்து 4ல இருந்தாக்கா அவங்க சின்ன வீட்டுல குடி போகணும், சின்ன வீட்டுல எனக்கு இருந்தாலே போதும், ஃபேமிலி வச்சுக்கிட்டு இருந்தாலே போதும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. சின்ன வண்டி, ஒரு மாருதி 800 மாதிரி, ஒரு ஆல்டோ மாதிரியான வண்டி இருந்தாலே போதும், எங்களுக்கு இதுவே போதும், ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 குழந்தைங்க தானே அப்படின்னு நினைப்பாங்க. நான் காசு இருந்தாலும் நிறைய பெரிய வண்டி வாங்கணும் அந்த மாதிரி எல்லாம் நினைக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகர் மேசம் ஸ்டார்ட் ஆனோடனே அஸ்வினி 2 போயிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு பெரிய வீட்டுல இருந்தவங்க வீடு மாறினாங்க, சின்ன வீட்டுக்கு போனாங்க. என்ன எதுக்குன்னா அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை டிமாண்ட் பண்ணுது. ஸோ அப்போ கேதுவோட நட்சத்திர புள்ளி போச்சு, கேது 4ல இருந்திருக்கு அவங்களுக்கு. அதனால அவங்க சின்ன வீட்டுல போயிட்டாங்க, குடி போயிட்டாங்க. அவங்க வீடு சொந்த வீடு தான் சொன்னாங்க, பட் சின்ன வீட்டுக்கு போயிட்டாங்க. அதுக்குன்னா சூழ்நிலை காரணம். அவங்களுக்கு ஆஃபீஸ் கிட்டக்க டிராபிக் ரொம்ப ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஏதோ ஒரு பல காரணத்தினால அந்த மாதிரி ஆச்சு. அது கண் கூட நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி கேது 5ல இருந்தாக்க அவர் என்னன்னாக்க கொஞ்சம் கஞ்சத்தனம் இருக்கும். அதாவது காசு செலவு அதிகமா பண்ண மாட்டாங்க, காசு செலவு பண்றதுக்கு மனசு வராது. தெரியுதா? வீட்டுல மற்றவங்களுக்கு காசு செலவு பண்றதுக்கு நல்ல மனசு இருக்கும். ஸோ அந்த ஒரு அடிப்படையில இவரும் காசு செலவு பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருப்பாரு ஒழிய, பட் தன்னுடைய தேவைகளை இவர் சுருக்கி கொள்வாரு. ஒரு புதுசா தீபாவளிக்கு ஒரு பேண்ட் ஒரு ஷர்ட் வாங்கிட்டு விட்டுருவாரு. ஆனா மகளுக்கு பொண்டாட்டிக்கெல்லாம் நிறைய வாங்கிட்டு இருப்பாங்க அவங்க. இவருக்கு தேவைக்கு இதுவே போதும் எனக்கு அப்படின்னு நினைப்பாரு. அதாவது கொஞ்சம் கஞ்சத்தனம் வந்துடும். அதே மாதிரி ரொம்ப கஞ்சத்தனமான இது எல்லாம் எப்படின்னாக்கா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த வீட்டுல
இவர் ரொம்ப வந்துட்டு கொஞ்சம் ஆளுமை திறமையா இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அந்த வீட்டுக்காரர் என்ன பொண்டாட்டி வந்து பிள்ளைகளும் இவர் சொல்றதுதான் கேட்கணுன்ற மாதிரி ஒரு நிலைமையில ஒரு குணாதிசயம் கொண்ட மனுஷர்கள் இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி வீட்டுல இருக்கும்போது இந்த கேது 5ல இருந்தாக்கா அவர் ரொம்ப கஞ்சத்தனமா இருப்பாரு. தெரியுதா? தீபாவளிக்கு எல்லாருக்கும் ஒரு ஒரு ட்ரெஸ் தான், அவ்வளவுதான். காசு கோடி கோடியா இருக்கும், லட்ச லட்சமா இருக்கும். பட் இருந்தாலும் இவ்வளவு தான் பண்ணுவேன், இது மேல செலவு பண்ண கூடாது அப்படின்ட்டு நிக்கிறவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி கேது வந்து 6ல இருந்தாக்க ஏதாவது பிரச்சனை கடன் வாங்கணும்னா கூட அவங்க கடன் வாங்குறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க. என்ன உடம்புல ஒரு சில வியாதிகள் இருக்கும், அது வெளியே சொல்லிக்க மாட்டாங்க, அது வந்து மருத்துவம் பார்த்துக்க மாட்டாங்க. எதுக்கு நான் செலவாகும், மற்றவங்களுக்கு எதுக்கு நான் சொல்லணும், அது பாட்ட சரியாயிடும் அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஆனா கடன் வாங்குறது கூட ரொம்ப யோசிப்பாங்க. கடன் வாங்கி ஏதாச்சும் ஒரு வண்டி வாங்கினாக்கா அவருக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். பட் வந்து கடன் வாங்குறதுக்கு விரும்ப மாட்டாங்க. மற்றவங்களுடைய வம்புகளுக்கு போக மாட்டாங்க, தான் உண்டு தன் வேலையுண்டு இருப்பாங்க. மற்றவங்களோட வந்துட்டு பேச்சு கொடுத்தா வம்பாயிடும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். பட் வந்துட்டு ஏன்னா கடன் வாங்குறதுக்கு ரொம்ப யோசிப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. அதே மாதிரி கேது வந்து 7ல இருந்தாக்க தன்னுடைய ஹஸ்பண்ட், அதாவது இது ஒரு பெண் ஜாதகமா இருந்தா தன்னுடைய ஹஸ்பண்ட், இது ஒரு ஆண் ஜாதகமா இருந்தா தன்னுடைய பொண்டாட்டி வந்துட்டு கொஞ்சம் விலகி இருக்கிற மாதிரி இருப்பாங்க அவங்க. அதாவது 7 வந்துட்டு தாம்பத்தியம் வந்தது எல்லாம் இருக்கு இல்லையா, காதல் காமம் எல்லாமே, அது வந்து கொஞ்சம் விலகி இருப்பாங்க. அந்த விஷயத்துல அந்த குணாதிசயம் வந்து வராது, அந்த குணம் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ 2 பேருக்கும் நடுவுல கொஞ்சம் முரண்பாடு எல்லாம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோல வந்துட்டு ஒரு அது இப்ப வந்துட்டு ஏஎல்பியில வந்துட்டு மேஷத்துல கேது வந்து 1வது வீட்டுல இருந்தா என்ன இருக்கும், என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருப்பாங்கன்னாக்க அவங்களுக்கு வந்துட்டு பொதுவாவே தான் பண்றது தான் நினைக்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு விரக்தியில இருப்பாங்க. என்ன ப்ரொமோஷன் எதிர்பார்ப்பாங்க, ப்ரொமோஷன் கிடைக்காது. திருமணம் ஆகணும்னு எதிர்பார்க்காங்க, பட் வந்து நல்லபடியா பையன் அமைய மாட்டான். அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சிக்கலான தருணமாக தான் இருக்கும். அதனால கொஞ்சம் விரக்தியில இருப்பாங்க. விரக்தியில இருக்கும்போது யாரையுமே பிடிக்காது. அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் குணாதிசயங்கள் எல்லாம் மாறும். அதே மாதிரி அது அந்த நட்சத்திர புள்ளி அஸ்வினி அந்த இதுல மாறும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் சேஞ்ச் ஆயிடும், கல்யாணம் ஆகும், எல்லாமே ஆகும். ஸோ இந்த மாதிரி கேது வந்துட்டு எங்கெங்க இருந்தா எப்படி இருக்கு அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் வந்துட்டு உங்க கிரக ஜாதக கட்டத்துல கேது எங்க இருக்கு, நமக்கு ஏஎல்பி எப்படி போயிட்டு இருக்கு, நமக்கு வந்து கேதுவோட நட்சத்திர புள்ளி போயிட்டு இருக்கா அப்படின்ட்டு பாருங்க. ஏஎல்பி ஆஸ்ட்ராலஜிங்கிற சாஃப்ட்வேரை ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணுங்க. அதுல உங்க டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த், உங்க பேர் போட்டாக்கா எல்லா கட்டம் வந்துடும். என்ன ஏஎல்பி உங்களுக்கு என்ன எந்த மாதிரியான நட்சத்திர புள்ளி போயிட்டு இருக்கு எல்லாமே நீங்க பாத்துடலாம். தெரியுதா? ஸோ நீங்க வந்து அதெல்லாம் வந்துட்டு பாருங்க. உங்களுக்கு வந்து கேது எங்க இருக்குன்னு பாருங்க, உங்களுடைய குணாதிசயங்கள் அந்த மாதிரி அமைதான்னு பாருங்க. ஒருவேளை நீங்க ஒரு பொண்ணுக்கு உங்க பொண்ணுக்கு பையன் பாக்குறீங்கன்னாக்கா கேது எந்த வீட்டுல இருக்காரு, எந்த நட்சத்திரம் இப்படி போயிட்டு இருக்கு, ஸோ இந்த இந்த பையன் இந்த மாதிரி இருப்பாரு, இந்த மாப்பிள்ளை இப்படித்தான் இருப்பாரு அப்படின்ட்டு நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணலாம். தெரியுதா? இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஞ்சம் இது பொதுவான படம்லாம் இருந்தா கூட பட் எல்லாருக்குமே இது அப்ளிகபிள் ஆகும். உங்களுடைய ஜாதக கட்டத்துல கேது எங்க இருக்கு, கேது ஒரு நட்சத்திரம் இப்படி போயிட்டு இருந்திருக்கு அப்படின்னாக்க இதெல்லாம் சரியா இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி என்னுடைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரணும், நீங்க பார்க்கணும்னாக்க என்னுடைய வீடியோஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுக்குங்க. நல்லபடியா சப்போர்ட் கொடுங்க. எனக்கு ஜாதகம் பார்க்கறதுக்கு ரொம்ப இதுவா இருக்கு. நிறைய ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. யூஎஸ்ல இருந்து, இந்தியாவில இருந்து, சென்னை, தமிழ்நாட்டில இருந்து நிறைய பேர் வந்து ஜாதகம் பார்க்கறதுக்கு ஃபோன் பண்ணி ஜாதகம் கொடுத்து பார்க்குறாங்க. நல்லபடியா போயிட்டு இருக்கு. அது எல்லாமே நல்ல சப்போர்ட் இருக்கு, கமெண்ட்ஸ் கூட நல்லா வருது. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களுக்கு என்ன தேவையோ ஜாதகம் பார்க்கணும்னாக்கா என்னை அணுகுங்க, என்னை சப்போர்ட் பண்ணுங்க. 500 ரூபாய் தான் நான் சார்ஜ் பண்றேன். நான் சப்போர்ட் பண்ணுங்க. ஜாதகம் நல்லா பார்த்து உங்களுக்கு கணிச்சு நல்லபடியா சொல்லுவேன். எவ்வளவு நேரம் வேணா பேசலாம், எத்தனை கேள்வி வேணா கேட்கலாம். அந்த மாதிரி தெர் இஸ் நோ லிமிடேஷன். என்னுடைய சேனல் வந்துட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, கடைசி வரைக்கும் பாருங்க. என்னுடைய சேனல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்த சேனல்ல வந்துட்டு 8ல இருந்து கேது இருந்தா எப்படி இருக்குங்கிறது பார்க்கலாம். இதுக்கு நான் ரொம்ப லென்த்தியான வீடியோ போட்டாக்க அது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம், நேர குறைவுங்கிற காரணத்தினால உங்களுக்கு முழுமையை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்காதுங்கிறத சுருக்கி சுருக்கி போடலான் இருக்கேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.